Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு நியூஸ் மறுபடியும் பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் அதிகமாக தொழுகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித். இது வாரணாசியில், அதாவது காசியில் ஒரு மிகப்பெரிய மசூதி இருக்குது. இதோட பேர் ஞான்வாபி மசூதி. இந்த மசூதிக்குள்ள ஹிந்துஸ் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு கோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை அங்கே நிறைய பேர் ஒரு சைடு ஒரு மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நாங்கள் இல்லை ஃபர்தராக போய் நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு இதை கேட்டவுடனே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஹிந்துஸ் எதுக்கு ஒரு மசூதிக்குள்ளே போய் கும்பிடுறதுக்கு கோர்ட் பெர்மிஷன் கொடுக்கணும்? முதல்ல ஹிந்துஸ் எதுக்கு மசூதிக்குள்ளே போய் கும்பிடணும்னு யோசிக்க போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும்ல. இன்னைக்கு வீடியோவில் இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலகட்டங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வரலாற்றில் பல வருஷங்களுக்கு பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசியில் இருக்கிற இந்த ஞான்வாபி மசூதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மசூதி காசியில் என்ன இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கும். அது கிட்ட ஒரு மசூதி இருக்கும். இந்த சிவன் கோவிலும் மசூதியும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மிகப்பெரிய பேரிகேடை போட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க. இது நம்ம விளாக்லேயே கூட பண்ணியிருக்கோம். மதன் கௌரி வாரணாசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். கோவிலும் மசூதியும் அடுத்தடுத்து இருக்குது. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு போகிற ஹிந்துஸ் இந்த மசூதிக்குள்ளேயும் போய் சாமி கும்பிடலான்னு. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த ஏங்கிற கேள்விக்கான பதில் 30 வருஷமோ 300 வருஷமும் பின்னாடி போக வேண்டியது இருக்கும். பிகாஸ் ஹிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ரிடிகுலஸ். எனிவே, நம்ம முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியரி சொல்லப்படும். என்னன்னால், வாரணாசியில் ஒரு மிகப்பெரிய கோவில் இருந்ததாகவும், அது இந்த இடத்துல ஒரு மசூதி அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க. அவுரங்கசீப் காலகட்டத்தில் 1660s காலகட்டங்களில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. அதனால இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த மசூதியில் நாங்கள் கோவிலை கட்டணும், அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போடுறாரு. ஓகேவா? இவர் போட்ட கேஸை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அங்கே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும், அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் 1990s 1980s காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. இந்த சட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. இந்த சட்டம் இந்தியாவில் இனிமேல் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சோ, ஒரு மசூதியாக இருந்துச்சுன்னா, ஒரு கோவிலாக இருந்துச்சுன்னா, ஒரு சர்ச்சாக இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை போய் கை வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி அது எங்கே வேணாலும் இருந்திருக்கட்டும். பட் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் போய் கை வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது எப்படி ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் நம்ம ஊரில் உருவாக்கப்படுது. ஓகேவா? இந்த ஒரு ஆக்ட் படி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசூதிக்குள்ள நிறைய ஹிந்துஸ் போய் ஆல்ரெடி சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. 1993 வரைக்கும் சம்வேர் அது வரைக்குமே சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு மாதிரினா அப்பவே அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அந்த மசூதியில் ஒரு கோவில் கட்டணும், முதல்ல ஒரு கோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் அந்த மசூதிக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வர இருக்காங்க. அப்போ அங்க முஸ்லிம்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை, ஹிந்துஸ்க்கும் பிரச்சனை இல்லை. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசூதிக்குள்ள சில சிலைகள் இருக்குது. இந்த சிலைகள் கௌரி ஸ்ரிங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாமி சிலை கூட இருக்குது. இதை ஹிந்துஸ் ஈக்குவலாக வாக் பண்ணி போய் மசூதியும் கோவிலும் அடுத்தடுத்து தான் இருக்கும். இப்போ தான் பேரிகேட்லாம் இருக்குது. 1993 வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி, பஜனை பண்ணுற மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1993 காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு நாங்கள் எங்கள் சாமிக்கு ஜல அபிஷேகம், தண்ணி அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பானை ஃபுல்லாக தண்ணி எடுத்து, கங்கை நீர் எடுத்து மசூதி மேலே போட்டிருக்காங்க. இது அங்கே ஒரு அன்ரெஸ்ட் ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஃபீட்டுக்கு பேரிகேட் போட்டு வைக்கிறாங்க. மறுபடியும் இங்கே ஒரு 300 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஃபீட்டுக்கு பேரிகேட் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ இந்த மசூதிக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வர ஆக்சஸ் கொஞ்சம் கம்மியாகுது. இந்த மாதிரி மேலே
அஃபண்ட் ஆவாங்கல்ல. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் படுது. ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தால் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இனிமே வந்து போகிறதுக்கான ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகுது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த கௌரி ஸ்ரிங்கர் அப்படின்னு சொல்லப்படுற சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும், மசூதிக்குள்ளே முதல்ல எப்படி சாமி வந்துச்சு மதன்னு, அண்ட் இப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வெல், இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல தியரிஸ் இருக்குது. அதில் வந்து ஃபேமஸாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று வந்து அங்கே ஒரு மசூதி, அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு, அந்த கோவிலை வந்து இடிச்சுட்டு மசூதி கட்டிட்டாங்கிறது ஒரு தியரி. பட் ஒரு பாப்புலர் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தின் ஐ இலாஹி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் புது கான்செப்ட் ஆஃப் மதத்தையே வந்து அக்பர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் பல மதங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து ஒரு சிந்தட்டிக் ரிலிஜன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் மேக் பண்ணதாகும். அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ஞான்வாபி மசூதி. இது வந்து இஸ்லாமும் இருக்கும், ஹிந்துயிசமும் இருக்கும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரிலிஜனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாமுக்கும் சரி ஹிந்துயிசமும் சரி ஈக்குவலாக உருவாக்குனா ஒரு பர்டிகுலர் இடம் தான். அப்போ சாமி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கும் முன்னாடி இங்கே வந்து ஒரு கோவில் இருந்துச்சுன்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ இதில் எந்த சைடு போகிறதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கிற நேரத்தில் தான் இந்த மசூதிக்குள்ளே இருக்கிற ஆக்சஸை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சிடுறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகலான்ட்டு இருக்குது. இப்படியே காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 பெண்கள் டெல்லியில் இருந்துக்கிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசூதிக்குள்ளே அந்த கௌரி ஸ்ரிங்கர் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்காங்கல்ல, அவங்கள நாங்கள் கும்பிடணும். நான் சின்ன வயசில் கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் கும்பிட முடியாது கிடையாது, ஏன்னா அந்த பேரிகேட் போட்டாங்க, உள்ளே போகக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. கும்பிடுறதுக்கு எங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 7 நாள் சம்திங் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும், இவங்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும், பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, உள்ளே போய் அவங்க கும்பிட்டுட்டு வரலான்னு. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே போய் இவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி உடனே கோர்ட்டு கேட்டவொன்னே கொடுத்துறாங்களான்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே போய் ஒரு வீடியோ சர்வே பண்ணுங்க, உண்மையிலே இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கா இவங்க சொல்கிற மாதிரின்னு சொல்லி வீடியோ சர்வே பண்ணுங்கன்னு சொன்னப்போ அந்த மாதிரி சில சிலைகள் இருக்குது அப்படிங்கிற பேஸில் தான் வந்து கோர்ட் வந்து இப்போ போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வே நடக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ஃபவுண்டைன் இருந்திருக்குது. அதை வந்து ஃபவுண்டைன்னு வந்து முஸ்லிம் சொல்கிறாங்க, ஹிந்துஸ் இருந்துக்கிட்டு அது ஃபவுண்டைன் கிடையாது, அது வந்து ஒரு லிங்கம், சிவலிங்கம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது வந்து வீடியோ லீக் ஆகுது. ஸோ இது வந்து சிவலிங்கம் தான் அங்கே இருக்குது, அவங்க வந்து ஃபவுண்டைன்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு இல்லை இது உண்மையிலே ஃபவுண்டைன் தான், இது சிவலிங்கம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்லாம் போயிட்டு இருக்கப்போ கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே கோவிலாக இருந்துச்சா, என்ன விஷயம் இது அப்படின்னு ஒன்று கேட்டப்போ ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் படி ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் சேஸ் டெம்பிள் எக்ஸிஸ்டட் அட் த சைட் ஆஃப் ஞான்வாபி மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதில் வந்து 5 டேக்அவே அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு அதை நான் உங்களுக்கு அப்படியே வாசிச்சு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட், த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வாஸ் ப்ராபப்ளி டெஸ்ட்ராய்டு இன் த 17th century டியூரிங் ரெயின் ஆஃப் அவுரங்கசீப். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். அக்பர் வந்து ஒரு மதம் உருவாக்குனாரு, எல்லாருக்குமே சேர்ந்து இருக்கணும்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அக்பருக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய காலகட்டம் இருக்குது. ஸோ அக்பர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு நம்பப்படுது. அவுரங்கசீப் வந்து இல்லை அவுரங்கசீப் தான் வந்து இதை உருவாக்குனாருன்னு சொல்லி இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுரங்கசீப் காலகட்டங்களில் இந்த கோவிலை வந்து இடிச்சுட்டு மசூதி கட்டிட்டாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. அக்பர் வந்து எல்லாரையுமே ஒன்னாக்கி ஒரு ரிலீஜன் உருவாக்குனாருன்னு சொல்லப்பட்டு இருக்குது. இப்போ ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வாஸ் ப்ராபப்ளி டெஸ்ட்ராய்ட் இன் 17th century டியூரிங் த ரெயின் ஆஃப் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர் அவங்க வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தேவநாகரி, கிராந்தா, தெலுங்கு அண்ட் கன்னடா ஸ்கிரிப்ட்ஸ் வித் நேம்ஸ் ஆஃப் டைட்டிஸ் ஃபவுண்ட். மசூதிக்குள்ளே வந்து கிராந்தா, தெலுங்கு, கன்னடா, தேவநாகரி, அதாவது பேசிக்காக நார்த் இந்தியன் அண்ட் டிரெவிடியன் ஆர்கிடெக்சர், டிரெவிடியன் வேர்ட்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே ஃபைன் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டெம்பிள் வேர் ரீயூஸ்டு ஃபார் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த மாஸ்க் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சஹான். ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரோட டெம்பிளோட பார்ட்ஸ் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டெம்பிள், முதல்ல இருந்த கோவிலோட சில பகுதிகள் வந்து மாஸ்கோட எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சென்ட்ரல் சேம்பர் அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் பார்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். த சென்ட்ரல் சேம்பர் அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர், முதல்ல இருந்த ஸ்ட்ரக்சரோட சென்ட்ரல் சேம்பரும் மெயின் என்ட்ரன்ஸும் முதல்ல இருந்த ஸ்ட்ரக்சரோட பொருட்கள் தான்
அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆர் பார்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அவங்க முதல்ல இருந்த என்ட்ரன்ஸும் மெயின் டோமும் வந்து இன்னமும் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க, ஆர் எக்ஸிஸ்டிங் பார்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். ஸ்கல்ப்சுரல் ரிமைன்ஸ் இன் செல்லார்ஸ் இண்டிகேட் தட் தேர் எக்ஸிஸ்டட் அ லார்ஜ் ஹிந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐ வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி வந்து ஒரு சைடு அங்கே வந்து கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் படி. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோவில் இருந்துச்சா மசூதி இருந்துச்சா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கோர்ட்டில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட், த ஆக்ட் ஆஃப் 1991 பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த பாபர் மசூதி அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பெருசாக போயிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அந்த சட்டத்தை இயக்குனதோட முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாபர் மஸ்ஜித் இடிச்சிட்டு வந்து ஒரு கோவில் கட்டின மாதிரி மறுபடியும் இன்னொரு இடத்துல இடிச்சிட்டு கட்டணும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் கீழே, ஒரு வீட்டுக்கும் கீழே, ஒரு கோவிலுக்கும் கீழே, ஒரு மசூதிக்கும் கீழே, சர்ச்சுக்கும் கீழே இப்படி போய் தேடிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ பாபரி மஸ்ஜிதை தவிர, அதாவது அயோத்தியாவை தவிர காசி மதுரா அப்படின்னு எங்கேயுமே இதை மாதிரி பேசக்கூடாது. 1947 அது எப்படி இருந்துச்சு, நீ பழசு ஹிஸ்ட்ரி ஃபியூச்சர் எல்லாத்தையும் விட்டுரு. 1947 அங்கே கோவில் இருந்துச்சா மசூதி இருந்துச்சா, அது என்ன அங்கே இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சட்டத்தை வச்சு தான் வந்து மஸ்ஜித் போர்டு வந்து நிறைய முறை இந்த சர்வே எடுக்கணும், இந்த ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொன்னப்போ இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும்னு இந்திய சட்டம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொடுத்த பெர்மிஷனும் வந்து அங்கே கோவில் கட்டுங்க, இல்லை வந்து அங்கே வந்து மசூதி எடுங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்திருக்கிற சட்டம் என்ன, இப்போ வந்திருக்கிற கோர்ட் ரூலிங் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே சாமி சிலை இருக்குது. 1993 வரைக்கும் சாமியை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஹிந்துஸ் போய் அவங்க சாமியை உள்ளே கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அது முஸ்லீம்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை, ஹிந்துஸ்க்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே சுமூகமாக இருந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் 30 வருஷம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து அந்த ரூலை உடச்சி இல்லை நாங்கள் மறுபடியும் போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நடந்திருக்கிறது வந்து அந்த கோவிலா மசூதியாங்கிற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதை மிக்ஸ் பண்ணி அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. இது மொத்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேனே தவிர, இப்போ அங்கே வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் அங்கே போய் சாமி கும்பிடலாம், உள்ளுக்குள்ளே கௌரி ஸ்ரிங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாமியோட சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்தது வந்து அவுரங்கசீப் கட்டினதா இல்லை அக்பர் காலகட்டத்தில் கட்டினதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கோர்ட்டுக்கோ ஏஎஸ்ஐக்கும் அங்கே இருக்கிற பீப்புளுக்கும் விட்டுருவோம். பட் த ஹோல் கான்செப்ட் இருக்குல்ல, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல சாமி கும்பிடுற மாதிரி ஒரு விஷயம் அக்பர் செஞ்சுருக்காரு. தின் ஐ இலாஹி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கான்செப்டே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அக்பர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. ஜோதா அக்பர் படம்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இங்கே வந்து இது ஏன் சாமி உன் சாமி அப்படின்லாம் இல்லாமல் எல்லா சாமியும் ஒன்று தான் சேர்ந்து கும்பிடுவோம் அப்படிங்கிறதும், இல்லை சாமி கும்பிட வேணான்னு சொல்கிறவனுக்கும் சாமி வேணும்னு சொல்கிறவனுக்கும் பிரச்சனை இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே சுமூகமாக ஈக்குவலாக மனிதனாக பார்க்குற ஒரு மனித மாண்பு மட்டும் இருந்துச்சுன்னா, மதங்கள் வந்து மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதமாக மாறாது. மதம் எப்படி மதம் பிடிக்காது அப்படின்னு பரவாயில்ல, மதனுக்குள்ளேயே நிறைய தமிழ் இருக்குது. ஸோ மனிதர்கள் வந்து மனிதனாக பார்த்தா போதும். அவன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அப்புறம் வந்து காஸ்ட்டு, இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனது தான். அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவை, பிடிச்சிக்கிறாங்க, ஃபைன். ஆனால் அதை வச்சு மனிதர்களை பாகுபாடு பார்க்குறது, அதை வச்சு மனிதர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதை வச்சு மனிதர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறது, இதை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த கேஸ் இதுதான் நடந்திருக்குது. பட் இதுலேருந்து எனக்கு இருந்த பெரிய டேக்கவே, அக்பர் வந்து அந்த டின் ஐ இலாஹி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது புதுசாக இருந்துச்சு. இதை சின்ன வயசில் ஏதோ படிச்சிருக்கேன், அக்பர் வந்து சொந்தமாக ஏதோ ஒரு ரிலீஜன்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாருன்னு. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தது இப்போ கொஞ்சம் மறுபடியும் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இப்படி ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குன்னு நிறைய பேருக்கு நம்ம ஊரில் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னையை பொறுத்தளவுக்கு த ஹோல் 1991 வந்து ஒரு சட்டம் உருவாக்கியிருக்காங்கல்ல, ஆகஸ்ட் 15 எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுருங்கப்பான்னு. அது ரொம்ப சரியான சட்டம்னு எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.